பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று மாணவர்களின் போராட்டம் சம்பந்தமான நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு உடனே கொண்டு செல்லப்பட்டது. மாநில அளவில் சில நேர்வுகளில் நடைபெறும் போராட்டங்களில் ஒழுங்கு அமைதி பராமரிக்க வேண்டியது குறித்த கடிதம் 17/8/2026 அன்று உயர்கல்வித்துறை மூலம் கல்லூரி இயக்கத்திற்கு அனுப்பப்பட்டது. அதன்படி கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ள வேண்டிய ஒழுங்கு அமைதி குறித்து 20/8/2026 அறிக்கை அனுப்ப வேண்டிய சூழ்நிலை எழுந்தது. அனைத்து அரசு கல்லூரிகளின் கல்வி சூழல் மற்றும் ஒழுங்கு அமைதி பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதை முன்னிட்டு அனைத்து கல்லூரி முதல்வருக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. இச்சுற்றறிக்கையில் தவறுதலாக சில வாசகங்கள் குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அமைப்புகளை பற்றி குறிப்பிட்டிருந்தது. அவ்வாறான வாசகங்கள் இடம்பெற்றிருப்பதை அறிந்த கல்லூரி இயக்குநரகம் உடனடியாக மேற்குறிப்பிட்ட சுற்றறிக்கையினை திரும்ப பெறப்பட்டது. இந்த செயல் எவ்வித உள்நோக்கமுமின்றி முற்றிலும் கல்வி நிறுவனங்களின் ஒழுங்கமைதியை பராமரித்தல் பற்றிய நோக்கத்தின் பார்ப்பட்டது. தவிர இந்த அரசிற்கு அனைத்து மாணவர்களின் உரிமையையோ இளைஞர்களின் உரிமையையோ கட்டுப்படுத்தும் நோக்கம் இல்லை. மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நியாயமான உரிமைகளை மதிக்கும் அரசாக இவ்வரசு இருக்கிறது என்பதை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இடதுசாரி மாணவ அமைப்புகள் நீட் எதிர்ப்பு, நீட் வினாத்தாள் கசிவு, கட்டண கொள்ளைகளுக்கு எதிராக தான் ஜனநாயக ரீதியாக போராடுகின்றன. குறிப்பாக இடதுசாரி மாணவ அமைப்புகளை மட்டும் குறிவைத்து அரசு இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் விளக்கமாக பதிலளித்திருக்கிறார். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஆலங்குளம் தொகுதியில் உள்ள கடையம் பகுதியில் காட்டு யானைகள், கரடி மற்றும் காட்டுப்பன்றிகளால் மிகவும் பாதிப்பு ஏற்படுகின்றது. கரடி ஒன்று தாக்கியதில் ஒரு குடும்பத்தில் உள்ள நபர் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு நிவாரணமும் காட்டுப்பன்றிகளுடைய விவசாயிகளை பாதிக்கின்றது குறித்து இந்த அவையில் ஒரு தனி விவாதத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பி.கே. சேகர் பாபு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழைய சிறைச்சாலை தெருவிலே அமைந்திருக்கின்ற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 707 குடியிருப்புகள் பிப்ரவரி மாதம் மாண்புமிகு எங்கள் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டது. அது பராமரிப்பு தற்போது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. சுகாதாரத்துறை, மின்சார தடை, குப்பை அள்ளுவது, தானியங்கி இயங்குவது தடை செய்யப்பட்டு முற்றிலுமாக அந்த மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். மாநகராட்சியை கேட்டால் பெருநகர வளர்ச்சி குழுமம் என்கிறார்கள். பெருநகர வளர்ச்சி குழுமத்தை கேட்டால் சென்னை மாநகராட்சி எழுதியிருக்கேன். ஒரே ஒரு அரசு நீங்க விளக்கம் சொல்றது அமைச்சர் பதில் சொல்லாத போது அது குற்றச்சாட்டாக மாறிவிடும். அருள் கூர்ந்து பதிவு மட்டும் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். அது என்னவென்றால், நான் இந்த கவன ஈர்ப்பை கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு நேற்றைக்கு முன்தினம் கூட புறக்காவல் நிலையம் செயல்படாததால் பெரும் கலவரம் ஏற்பட்டு விஜய் போண்டா என்பவரும் ஆனந்த் என்பவரும் தாக்கப்பட்டு தற்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உரிய ஏற்கனவே ஏற்படுத்திய கட்டமைப்புகளுக்கு பராமரிப்பை செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். கவனத்தை ஈர்க்கிறேன். அவையின் கவனத்தை ஈர்க்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள்.